தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருப்பது தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். ஆமென். பிரைஸ் காட். இந்த வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகலாம். இந்த மாலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்டதான வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களை வாசிப்போம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஹல்லேலூயா. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுல முதல்ல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, பண்டிகையின் கடைசி நாள் அப்படின்னு அங்கே சொல்லி இருக்கிறாரு. அந்த பண்டிகையினுடைய கடைசி நாள்னா என்ன அப்படின்றத முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன பண்டிகையுடைய கடைசி நாள் அப்படின்னா என்னன்றத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு பிறகு என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், அப்படி நீ பானம் பண்ணிட்டனா அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்னு சொன்னாரு. அப்படின்னா என்னன்றத நாம் அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். முதல்ல இந்த பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு வந்து நின்று இப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்றத நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிவிட விரும்புகிறேன். இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. ஆமாம், இது என்ன பண்டிகை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்கள் ஆசரிக்கிற கூடார பண்டிகை என்கிறதான ஒரு பண்டிகை அங்கே வந்ததாக நம்ம வாசிக்கிறோம். இந்த கூடார பண்டிகைக்கு இயேசு கிறிஸ்து முதல்ல அவருடைய சீஷர்கள் எல்லாரும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஃபெஸ்டிவல் டைமு, ஆகவே அவருடைய சகோதரர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க என்ன இங்கே இருக்கீங்க, மறைவா இருக்கீங்களே, பண்டிகை டைம்ல போய் நீங்க பண்ற எல்லா அற்புத அடையாளங்களையும் என்ன பண்ணுங்க, ஆமா பப்ளிக்கா எல்லார் மத்தியிலையும் பண்ணுங்க, அப்ப நீங்க ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் ரீச் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து போகல. அவர் அவங்க கிட்ட சொல்றாரு, என் வேலை வரல அப்படின்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, என் வேலை வரலன்னா என் டைம் வரலன்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, முதல் வசனத்துல நீங்க அதை வாசிக்கும் பொழுது அங்க ரொம்ப தெளிவா போட்டிருக்கோம். என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யறதுக்கு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவை எங்கேயாவது பார்த்து அவர் அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்றதுக்காக இயேசு சொல்றாரு, என் டைம் இன்னும் வரல அப்படின்னு சொல்றாரு. ஆகவே இவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப வெளியரங்கமா அந்த பண்டிகைக்கு போகாம அந்தரங்கமா அந்த பண்டிகைக்கு போனார்னு சொல்லி வசனம் சொல்லுது. அந்தரங்கமா அந்த பண்டிகைக்கு போயிட்டாரு. போனதுக்கு பிறகு, அதாவது ஒரு மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல அவர் போய் நின்று பிரசங்கம் பண்றார். ஏன் அப்படின்னா, ஜனக்கூட்டத்தில் இப்ப இவரை அவ்வளவு சீக்கிரம் டக்குன்னு பூந்து என்ன பண்ணிட முடியாதுன்னா அரெஸ்ட் பண்ணிட முடியாது. ஏன்னா அவரை ஏன் அரெஸ்ட் பண்றாங்கன்னு என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த யூதர்களுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருக்குது. இப்போ இவர் போய் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ண உடனே ஏதோ இவர் இங்கே தாராளமாக பேசுறாரு, இவரை கைது செய்யலையே
அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் பேசுறாங்க. இன்னொரு குரூப் இவர் பேசுறாரு. இவர் பேசும்போது இவர் என்ன பண்றாங்கன்னா, நீ சரியான பைத்தியக்காரன், பிசாசு பிடிச்ச, உன்னை யாருப்பா கொலை செய்யறதுக்கு தேட போறாங்க அப்படின்னு இன்னொரு குரூப் அவருக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்க. இப்படி அவங்களுக்குள்ள 2-3 விதமா கூட்டங்கள் பிரிந்து இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கூட்டங்கள் பிரிந்திருக்கிற அந்த தருணத்தில் சில காரியங்கள் எல்லாம், அவங்களுக்கு முக்கியமான சில சத்தியங்கள் எல்லாம் உபதேசிக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அது புரியலை. அதுக்கு பிறகு அந்த பண்டிகையினுடைய கடைசி நாளில் தான் இயேசு கிறிஸ்து, எவன் தாகமாக இருக்கிறானோ என்னிடத்தில் வரக்கடவன் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த கூடார பண்டிகை அப்படின்றது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். கூடார பண்டிகை அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே நிறைய பண்டிகைகளை ஆசரிப்பாங்க. அதை குறித்து நம்ம லேவியராகமத்தில் படிக்கலாம். இவங்க ஆசரிக்கக்கூடிய பல பண்டிகைகளில் முக்கியமான 3 பண்டிகை, அதாவது வருஷத்தில் 3 முறை எல்லா ஆண்களும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க எருசலேமுக்கு ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்கிற முக்கியமான 3 பண்டிகைகளில் ஒன்று இந்த கூடார பண்டிகையும் ஒன்று. நீங்கள் வாசிக்கிறீங்களா? உபாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா, உபாகமம் 16:16 நீங்கள் படிச்சீங்கன்னா வாசிக்கலாம். வருஷத்தில் 3 தரம், வருஷத்துல 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், வாரங்கள் கவனிங்க, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்படின்னு சொல்றது என்னன்னா, அந்த பஸ்கா பண்டிகையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வரும். அதைத்தான் இங்க புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ரெண்டும் சேர்த்து அது ஒரு 8 நாள் பண்டிகை. ஆகவே அந்த பண்டிகை. அதுக்கு அடுத்தது கூடார பண்டிகையிலும் இல்ல, அடுத்தது வாரங்களின் பண்டிகைன்னு இருக்கு இல்லையா? வாரங்களின் பண்டிகை. அது வாரங்களின் பண்டிகைன்னு சொன்னா என்னன்னா, பெந்தேகோஸ்தே நாள். இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முடிஞ்ச உடனே 7 வாரங்கள் கணக்கிடப்பட வேண்டும். 7 ஓய்வு நாளுக்கு பிறகு அடுத்தது வரக்கூடிய 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிறது. அந்த பெந்தேகோஸ்தே நாளை நாம என்ன சொல்றோம்? அறுப்பின் பண்டிகை அப்படின்னு சொல்றோம். வாரங்களின் பண்டிகை, அறுப்பின் பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அறுப்பின் பண்டிகை அங்கே ஆசரிக்கப்படுகிறத நாம பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக 3வதாக முக்கியமான பண்டிகை என்னது? கூடார பண்டிகை அப்படின்ற ஒரு பண்டிகை இங்க ஆசரிக்கப்படுகிறதாக நம்ம பார்க்கிறோம். இந்த 3 பண்டிகையிலுமே ஆண் மக்கள் எல்லாருமே கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்பது அவங்களுடைய கட்டளை. எல்லா ஆண்களும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க கட்டாயம் என்ன பண்ணணும்னா, எருசலேமுக்கு வரணும். அங்கே இருந்து ஆசரிக்கக்கூடாது, எருசலேமுக்கு கட்டாயம் அவங்க ஆசரிக்க வேண்டும் என்பது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அப்போ இந்த கூடார பண்டிகையில் எப்படி அதை ஆசரிக்கணும்னு நிறைய லிஸ்ட்டு போட்டிருக்கிறாங்க. நிறைய காரியங்கள் இருக்குது. எனக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியுமான்னு தெரியல. நான் அப்படியே சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த கூடார பண்டிகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் நாள் இதில் மொத்தம் 7 நாள் பண்டிகை. ஆனால் இதை 8 நாள் ஆசரிக்கிறாங்க. 8வது நாளும் கூட இதை சேர்ந்து ஆசரிக்கிறாங்க. முதல் நாள் இதை ஓய்வு நாளாக ஆசரிக்கிறாங்க. அதை தொடர்ந்து 7வது நாளும் ஓய்வு நாளாக ஆசரிக்கிறாங்க. அதற்கு பிறகு 8வது நாளும் இந்த பண்டிகை என்ன பண்ணப்படுதுன்னா கொண்டாடப்படுது. 8வது நாள் தான் பொதுவாக பிரதானமான நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அதை பற்றி சில வசனங்களை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லேவியராகமம் 23, 34, 35 வசனங்களை வாசிக்கலாமா? நீ இஸ்ரவேல் புத்திரரை சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் புத்திரரை சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் 7 நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக, கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக. முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள். நல்லா கவனிங்க. முதலாம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. 7 நாளும் 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். 8ஆம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள். சபை கூடும் பரிசுத்த நாள். அப்ப 8வது நாளும் ஒரு ஓய்வு நாள் மாதிரி விசேஷ நாளா ஆசரிக்க வேண்டும் என்று நாம் இங்க வாசிக்கிறோம். சரி கவனிங்க. இப்ப இந்த 8 நாள் அல்லது 7 நாள் ஆசரிக்கக்கூடிய இந்த கூடார பண்டிகையை எப்படி ஆசரிக்கணும்? நிறைய முறைமைகள் இருக்குது இதை ஆசரிக்கிறதுக்கு. இந்த ஆசரிப்பு முறைமைகளில் சில முக்கியமானதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கவனிங்க. முதல் நாளும் 8வது நாளும் அங்கே ஓய்வு நாள். அதில் எந்த ஒரு வேலையும் என்ன பண்ணக்கூடாது?
கட்டாயம் என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதுக்கு அடுத்தது அந்த 7 நாட்களும் என்ன பண்ணணும்னா பலி செலுத்த வேண்டும். அந்த பலி செலுத்துகிற விதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அதில் என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னா, முதல் நாள் பலி செலுத்தும் போது 13 காளைகளை செலுத்தணும், 2வது நாள் பலி செலுத்தும் போது 12 காளைகளை செலுத்தணும், 3வது நாள் பலி செலுத்தும் போது 11 காளைகள், அப்படி ஒவ்வொரு காளைகளாக குறைஞ்சிட்டு வந்து கடைசி வரைக்கும். அப்போ மொத்தம் எத்தனை காளைகள் அங்கே பலி செலுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 70 காளைகளை அங்கே பலி செலுத்துறாங்க. டெய்லி 2 ஆட்டுக்கடாக்களை பலி செலுத்துறாங்க, தினமும் 14 ஆட்டுக்குட்டிகளை பலி செலுத்துறாங்க. ஸோ இப்படி தினசரி அவங்க பலி செலுத்துறது கொஞ்சம் இந்த காளைகள் தவிர்த்து மற்றதெல்லாம் ஒரே விதமாக பலி செலுத்தப்படுகிறது. இந்த காளைகள் எல்லாம் அது கணக்கு 70 காளைகள் பலி செலுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு யூதர்கள் நிறைய அந்த ரபிமார்கள் அந்த 70ன்றதுக்கு பின்னாடி நிறைய காரியங்கள் சொல்றாங்க. அதுக்கு நம்ம போக தேவையில்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆமாம், ஏன் 70 காளைகள் அந்த கூடார பண்டிகையில் செலுத்தினாங்கன்னு நம்ம அவ்வளோ டீப்பாக நான் வேணான்னு நினைக்கிறேன். சரி, ரைட். அதுக்கு அடுத்ததாக இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கூடார பண்டிகையில் 70 காளைகள் பலி செலுத்தது மாத்திரம் இல்லை, சாலமோன் என்ன பண்ணார்னா, சாலமோன் ஆயிரக்கணக்கான காளைகளை பலி செலுத்தினார்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதை இதே கூடார பண்டிகை டைமில் தான் அவர் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணார். தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது கணக்கில் அடங்காத பலிகளை அவர் செலுத்தினதாக நாம் அங்கே பார்க்குறோம். அதுவும் இன்னொரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ இதை ஆசரிக்கும் பொழுது ஒன்று முதல் நாளும் 8வது நாளும் ஓய்வு நாளாக ஆசரிக்கணும். பிறகு கட்டாயம் 70 காளைகளை பலி செலுத்தணும். அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க வனாந்திரத்தில் இருக்கும்போது கூடாரத்தில் கூடியிருந்தாங்க. அப்போ கூடார பண்டிகை ஆசரிச்சாங்க, பரவாயில்ல. இப்போ ஊர்களுக்கு வந்து அவங்க எல்லாம் வீடு கட்டி குடியேறிட்டாங்க. என்ன பண்ணாங்க, வீடு கட்டி குடியேற்ற பிறகு இப்போ கூடார பண்டிகை ஆசரிக்கணும். எப்படி ஆசரிக்கிறது அப்படின்னா, அவங்க எல்லாரும் பைபிளை வாசிக்கிறாங்க. பைபிளை வாசிக்கும் பொழுது பைபிளில் என்ன இருக்குதுன்னா, இவங்க எவ்வளோ பெரிய அரண்மனையான வீடு கட்டினா கூட இவங்க என்ன பண்ணணுமா, போய் கூடாரம் போடணுமா. நீங்கள் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14லிருந்து 18 வசனங்கள் வரையில் நீங்கள் வாசிக்கிறீங்கன்னா, அங்கே இவங்க போய் கூடாரத்தை அமைக்கணுமா. வாசிங்க, நெகேமியா 8:14லிருந்து 18 வரைக்கும். அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும், கவனிங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மலைகளுக்கு போய் ஒலிவ கிளைகள், மிருது செடிகள், காட்டு ஒலிவ கிளைகளையும், மிருது செடிகளின் கிளைகளையும், பேரிச்ச மட்டைகளையும், அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்துவார்களாம். நல்லா கவனிங்க, இது 7வது மாதம் பாருங்க. 7வது மாதம், அந்த மாதமே ரொம்ப அது ஒரு பண்டிகையின் மாதம். முதல் மாதமும் ஒரு பண்டிகையின் மாதம், அதே போல 7வது மாதமும் ஒரு பண்டிகையின் மாதம். இந்த 7வது மாதம் 10ஆம் தேதி தான் பாவ நிவாரண பண்டிகை ஆசரிக்கிற ஒரு நாள் இருக்குது. 10வது நாளில் இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அந்த முழு இஸ்ரவேல் மக்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்கிற அந்த நாள். அந்த பாவ நிவர்த்தி நாள் முடிஞ்ச உடனே தண்டோரா போட ஆரம்பிச்சிருவாங்களாம். ஆசாரியன் உள்ள போயிட்டு வந்துட்டார்னாலே அவள் தான் அவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். ஏன்னா என் பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சு. ஏன்னா ஆசாரியன் உயிரோடு வந்துட்டார். ஆசாரியன் உயிரோடு வந்துட்டார்னா அவன் பாவத்தெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிட்டார், அவன் பலியெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கிட்டார்னு அர்த்தம். அப்போ அதை வந்த உடனே ஊரெல்லாம் ஒரே தண்டோரா போட்டு தண்டோராவை அறிவித்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் போங்க அப்படி பிரசித்தப்படுத்துவாங்களா. எல்லாரும் போங்க, ஒலிவ மர கிளைகளை பறிச்சுட்டு வாங்க, மிருது செடிகளை பறிச்சுட்டு வாங்க, காட்டு ஒலிவ மரங்களின் கிளைகளை பறிச்சுட்டு வாங்க, பண மட்டையில் எடுத்துட்டு வந்து கூடாரம் அமையுங்க அப்படின்னு சொல்லி பிரசித்தப்படுத்தணும். எல்லாரும் போவாங்களாம். போய் அவங்க மலையில ஏறி, ஏன்னா எல்லாரும் ஊர்களில் இருந்து வந்தவங்க சொந்த பந்தங்களோட சேர்ந்து, சித்தப்பா, மாமி, சித்தி, பெரியம்மா, சின்ன தாத்தா, கொள்ளு தாத்தா, 1 வீட்டை சித்தப்பா, 2 வீட்டை மாமா, எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு நீ அங்கே போ அவன் ஃப்ரெண்ட்ஸோட கசின்ஸோட ஏறி
மலைகள்லையும் காடுகள்லையும் இதெல்லாம் வெட்டி கொண்டு வந்து உன் தலையில கொஞ்சம், என் தலையில கொஞ்சம், அவன் கழுதுல கொஞ்சம், இவன் கழுதுல கொஞ்சம்னு ஏற்றிக்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்களான்னா கூடாரங்களை போடுவாங்க. எங்கெல்லாம் போடுவாங்களாம்? வீட்டு மேலே, மாடி மேலே போடுவாங்களாம். கூடாரத்தை வாசல்ல போடுவாங்களாம், ஆலயத்து பக்கத்துல போடுவாங்களாம், தெருமுனையில போடுவாங்களாம். எங்கெல்லாம் அவங்களுக்கு இடங்கள்லாம் வாய்க்குதோ அங்கெல்லாம் கூடாரங்களை போடுவாங்களாம். வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்பிராயீம் வாசல் வீதியிலும் எல்லாம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். இந்த பிரகாரமாகவே சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தாங்க. எல்லாரும் இப்படி கூடாரம் போட்டு கூடாரத்துல குடியிருப்பாங்களாம். இது ஒரு பண்டிகை ஆசரிக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம். இதுல அடுத்தது என்னன்னா, இந்த கூடாரத்துல போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, இவங்க தனியா வரக்கூடாது. நம்ம ஊர்ல ஏதாவது விசேஷம்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஏதாவது முக்கியமானதுன்னு வீட்டில் யாராவது ஆளுக்கு ஒரு ஆள் போய் தலையை காட்டிட்டு வந்துடலாம்ப்பா. இப்போ சர்ச்சு கூட சில நேரத்தில் பாருங்களேன், நீ போயிட்டு வந்துரு, நான் வீட்டில் எழுதுருவாங்கல்ல. ஆனால் இந்த கூடார பண்டிகைக்கு அப்படி கிடையாது. கூடார பண்டிகைக்கு வரும்போது எப்படி வரணுமான்னா, மொத்த குடும்பமும் வரணும். குடும்பம்னா எப்படி தெரியுமா? வீட்டார் மட்டும் கிடையாது, வீட்டில் வேலை செய்கிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரணும். வீட்டில் வேலை செய்கிறவன், அந்த வீட்டில் அந்த தெருவில் யாராவது பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவன், அந்நியன், பரதேசி, அந்த ஊரில் யாராவது விதவிகள் இருந்தால் அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போனோமா. எல்லாரையும் அந்த கூடார பண்டிகைக்கு அழைச்சிட்டு வந்துடணும். அது ரொம்ப முக்கியம். அந்த கூடார பண்டிகையில் ஒருத்தரை கூட விடக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த கூடார பண்டிகையை ஆசரிக்க வேண்டியது அவசியம். நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து அவங்க அந்த கூடார பண்டிகையில அங்க ஆசரிக்கிறாங்க. வாசிங்க. உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும், இந்த பண்டிகையில் நீயும் உன் குமாரன், உன் குமாரத்தியும், குமாரத்தி, உன் வேலைக்காரனும், உன் வேலைக்காரன், உன் வேலைக்காரியும், வேலைக்காரி, உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும், வாசல்ல இருக்கிற லேவியன், பரதேசி, திக்கற்ற பிள்ளையும், விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள். எல்லாரையும் கூட்டு வந்து என்ன பண்ணு? சந்தோஷமா இரு. எல்லாரையும் கூட்டு வந்து சந்தோஷமா இரு. ஸோ அப்போ கூடாரங்கள் போடுறது மாத்திரம் இல்லை, எல்லாரையும் அழைச்சிட்டு வரணும். எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு அடுத்ததான் இதை எப்படி ஆசரிக்கணும்னா, தினசரி நியாயப்பிரமாணம் வாசிக்கணும். நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். இப்போ நெகேமியா வாசிச்சிங்க இல்லையா? நெகேமியா 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. அப்போ முதல் நாள் தொடங்கி எல்லா நாளும் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் அங்கே வாசிக்கப்படும். அங்கே இருக்கிற ஜனங்க எல்லாம் கூடி சந்தோஷப்பட்டு சாப்பிட்டு மகிழ்றதோட மாத்திரம் இல்லாமல் வந்தவங்க எல்லாம் வசனத்தை கேட்டு ஆண்டவரை இன்னும் அதிகமாக துதிப்பார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. ஆமாம், இது ஒரு முக்கியமான காரியம். இதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கூடார பண்டிகையில் இவங்க அது என்ன சொல்றது, இதை ஒரு சேர்ப்பின் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. இந்த நாட்களில் இவங்க விசேஷித்த காணிக்கைகளை, தசம பாகங்களை, இன்னும் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பொருத்தனைகளை, உற்சாக பலிகளை, இன்னும் வேற என்னென்னலாம் கொடுக்கணுமோ, எப்படியெல்லாம் கொடுக்கணுமோ அப்படியெல்லாம் காணிக்கையை அந்த நாட்களில் கர்த்தருக்கு எடுத்துட்டு வந்து செலுத்துவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நீங்கள் இங்கே வாசிங்க பார்க்கலாம். மறுபடியும் லேவியராகமத்தின் புஸ்தகத்துக்கு வாங்க. அங்கேயும் இருக்கு, உபாகமத்திலையும் இருக்கு. ரெண்டு இடத்துலையும் நம்ம படிச்சிடலாம். 37 படிங்க பார்க்கலாம். லேவியராகமம் 23:37 அங்கே தான்.
கர்த்தருடைய ஓய்வு நாட்களில் செலுத்துவதும் தவிர நீங்கள் கர்த்தருக்கு படைக்கிற உங்கள் எல்லா காணிக்கைகளும் பொருத்தனைகளும் உற்சாக பலிகளும் தவிர உற்சாகமான பலிகளும் தவிர நீங்கள் அந்தந்த நாளுக்கு தக்கதாய் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி போஜன பலி இரத்த பலி பான பலி முதலானவைகளை செலுத்தும்படி சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்காக நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகள் இவைகளே அப்படின்னு சொல்லிட்டு 16ஆம் அதிகாரம் உபாகமம் 16, 17 கொஞ்சம் வேகமா. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோட வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். அப்ப இது ஒரு முக்கியமான காரியம். நியாயப்பிரமாணம் வாசிக்கிறதோடு மாத்திரம் இல்லாம ஆண்டவர் அவனுக்கு என்னென்ன தகுதி கொடுத்திருக்கிறாரோ அது கேட்டபடி என்ன பண்ணணுமா, கர்த்தருக்கு கொண்டு வந்து காணிக்கைகளை படைக்கணுமா. கடைசியா இன்னொரு காரியம், அது பைபிள்ல இல்ல, 7வதா இன்னொரு காரியம் அதுல பண்றாங்க. அது ஏன் பைபிள்ல இல்ல அப்படின்னா அது பின்னால சேர்த்து கொள்ளப்பட்டதான். இந்த சேர்த்து கொள்ளப்பட்ட விஷயத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து இதை செய்யறாரு. என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பண்டிகையோட கடைசி நாட்கள்ல அன்றைக்கு இருந்த தேவாலயத்துல 2 வெள்ளி தொட்டி இருந்தது பாருங்க. 2 வெள்ளி தொட்டி இருந்தது. இந்த 2 வெள்ளி தொட்டிலையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆசாரியர்கள் அந்த நாட்கள்ல இந்த பாவ நிவர்த்தி செஞ்சுட்டு வராங்க. அந்த பிரதான ஆசாரியன் எல்லா ஜனங்களோடையும் போய் தங்க குடத்துல 2 தங்க குடத்துல சீலோவாம்னு ஒரு குளம் இருக்குது. அந்த சீலோவாம் என்கிற அந்த குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்களாம். 2 குடத்துல என்ன பண்ணுவாங்களாம், தண்ணி எடுத்துட்டு வருவாங்களாம். இது 2 குடத்துல எடுத்துட்டு வந்து, அந்த சீலோவாம் குளம்ன்றது ரொம்ப முக்கியமான குளம். உங்களுக்கு தெரியும் இந்த சீலோவாம் குளம்ன்றத பற்றி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆமா தானே? சீலோவாம் குளத்துல போய் கழுவுன்னு சொன்னார் ஒருத்தனை. இந்த கண்ணு தெரியாத ஒருத்தனுக்கு சேறு உண்டாக்கி அவனை போய் சீலோவாம் குளத்துல கழுவுன்னு சொன்னார். அப்போ அந்த குளத்துல ஏதோ ஒரு தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை இருக்கிறதா அவங்க நம்பினாங்க. அந்த தண்ணியை அது ஒரு கொஞ்சம், அது என்ன சொல்றது, நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே இந்த கங்கையில எல்லாம் போய் குளிக்கிறாங்களே, எதுக்காக குளிக்கிறாங்க, அது ஒரு அந்த தண்ணிக்கு ஒரு புனித தன்மை இருக்குதுன்னு நம்புறாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி சீலோவாம் குளம், பெதஸ்தா குளம், இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்கு ஏதுவான ஒரு தண்ணீர் இருக்கிற இடம். சரி, இந்த குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்களாம். வந்து அதில் வெண்கல தொட்டியில ஊற்றுவாங்களாம். இன்னொரு தொட்டியில திராட்சை ரசம் ஊற்றுவாங்களாம். ஒரு தொட்டியில தண்ணியும் ஒரு தொட்டியில திராட்சை ரசமும் ஊற்றுவாங்களாம். அப்படி ஊற்றப்பட்ட தண்ணி அப்படி ஒரு குழா வழியா வந்து அது ஒரு ஆற்றுல போய் கலக்குமா. கீதரோன் என்கிறதான ஒரு ஆறுல போய் கலக்குமா. இந்த ஆறுல போய் ஜனங்கள்லாம் குளிப்பாங்களாம். ஜனங்கள்லாம் அந்த தண்ணி எடுத்து குடிப்பாங்களாம். இந்த சீலோவாம் குளத்திலிருந்து எடுத்துட்டு வந்து கழுவுற அந்த தொட்டியில ஊற்றப்படுகிற அந்த தண்ணி திராட்சை ரசத்தோட கலந்து அங்கே வருமா. அப்படி வரும்போது அதை எடுத்து கீதரோன் ஆற்றில் போய் கலக்கும் போது அதை எடுத்து என்ன பண்றாங்க, இவங்க குடிக்கிறாங்க, இவங்க கலக்குறாங்க, அதில் குளிக்கிறாங்க, குடிக்கிறாங்க. இது 2 செய்யறாங்க. இப்ப இதை செய்யற இந்த நேரத்துல தான், இதுதான் பண்டிகையோட கடைசி நாள்ல நடக்கிறது. இது செய்யும் போதுதான் இயேசு சொல்றார், பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு வந்து உரத்த சத்தமிட்டு, இப்ப வந்து இயேசு என்ன பண்றாருன்னா அந்த கீதரோன் ஆற்றுக்கிட்ட வந்துட்டாரு. அங்க வந்து நின்று சொல்றாரு, உரத்த சத்தம், தாகமாயிருக்கிறவர்களே அப்படின்றாரு. என்னடா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மையை பார்க்கணும்னு ஓடி எதையோ குடிக்கிறீங்களே, என்கிட்ட வா, என்கிட்ட வந்து பானம் பண்ணு அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த ஜனங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம வாழ்க்கையில எதையோ ஒண்ணு தேடி வந்து எவ்வளோ தூரம் காடு மலைலாம் கடந்து பிரயாணப்பட்டு எத்தனையோ ஆயிரங்களை லட்சங்களை செலவு பண்ணி இங்க வந்து இத பானம் பண்றோம். இவரு என்கிட்ட வந்து பானம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் தண்ணீர், உங்களுக்குள்ள நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு.
பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சரி, கவனிங்க. இந்த கூடார பண்டிகையினுடைய முக்கியமான நோக்கம், நிறைய நோக்கங்கள் இருக்குது. இது ஏன் ஆண்டவர் ஆசரிக்க சொன்னாரு அப்படின்றதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனா அதுல முக்கியமான நோக்கம் என்னன்னா, ரொம்ப முக்கியமான, ரொம்ப அதுல பிரதானமான ஒரே ஒரு காரணம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும்னா என்ன தெரியுமா? இன்னைக்கு நீ சந்தோஷமா இரு, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ மகிழ்ச்சியா இரு. பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, நீ மகிழ்ச்சியா இரு. நீ மகிழ்ச்சியா இருக்கிறது தான் ஆண்டவருக்கு பிடிக்குது. அல்லேலூயா. ஆமா, உன் வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள், பாடுகள், நீ கடந்து வர்ற பாதையெல்லாம், எத்தனையோ வேதனையெல்லாம் தாண்டி வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ சந்தோஷமா இரு. நீ சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. அப்ப இந்த கூடார பண்டிகையினுடைய நோக்கமே என்ன? நீங்க நான் சொன்ன இந்த பகுதிகளெல்லாம் நீங்க முன்ன பின்ன போய் போய் வாசிச்சீங்கன்னா ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும். அது என்னன்னா, நீ மகிழ்ச்சியா இரு. உன் வீட்டில் இருக்கிற எல்லாரோட மகிழ்ச்சியாரு, பலி செலுத்தி மகிழ்ச்சியாரு, கொடுத்து மகிழ்ச்சியாரு, ஆண்டவர் ஆராதிச்சு மகிழ்ச்சியாரு. அப்ப மகிழ்ச்சியாயிரு என்பதுதான் இதனுடைய முக்கியமான கருப்பொருள். எது நிமித்தம் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்குது. நல்லா கவனிங்க. இந்த கூடார பண்டிகையை கர்த்தர் ஏன் ஆசரிக்க சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வாசிங்க 23ஆம் அதிகாரம் 42வது வசனம். லேவியராகமம் 23:42. கொஞ்சம் வேகமா நம்ம போயிடலாம். வாசிக்கிறீங்களா? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது, இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை, அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு, உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு. நல்ல கவனிங்க. ஏன் இந்த கூடார பண்டிகை கர்த்தர் ஆசரிக்க சொல்றாருன்னா, உன் வாழ்க்கையில நான் எப்படிப்பட்ட கிரிகளை நடப்பித்திருக்கிறேன் என்பதை உன் பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். உன் பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் தெரியணும், உன் வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருந்திருக்கிறாருன்னு. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளோட கூட உங்க வாழ்க்கையில கர்த்தர் எப்படியெல்லாம் இடைப்பட்டிருக்கிறான்னு எப்பயாவது உட்காந்து பேசியிருக்கீங்களா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில எவ்வளவு நல்லவரா இருந்தார், உங்களை எப்படி மீட்டார், உங்களை எப்படி விடுவித்தார், உங்களை எப்படி ரட்சித்தார், நீங்க தேவனுடைய கரத்தினால எப்படி நடத்தப்படுறீங்க அப்படின்றத எப்பயாவது பேசியிருக்கீங்களா? இது வரைக்கும் பேசலன்னா இனிமே பேசுங்க. அல்லேலூயா. ஆமா, சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நம்முடைய சொந்த திறமைய, அறிவை, ஞானத்தை, நம்ம பாடுகளை, கண்ணீரெல்லாம் பகிர்ந்து கொள்வோம். ஆனா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருந்தார் அப்படின்றத சொல்ல தவறிடுவோம். அப்ப இந்த கூடார பண்டிகை ஆசரிக்கிறதோட நோக்கமே அடுத்த ஜெனரேஷனுக்கு கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருந்தார் எங்க வாழ்க்கையில அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் அதை ஆசரிக்கணும். ரைட், கவனிங்க. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, எகிப்திலிருந்து நீங்க என்ன பண்ணப்பட்டீங்க? அந்த வசனத்தை படிங்களா. எகிப்திலிருந்து, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது, நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது. நல்ல கவனிங்க. அப்ப எகிப்து தேசத்திலிருந்து அவர் புறப்பட பண்ணினார். அது ரொம்ப முக்கியம். எகிப்து தேசத்திலிருந்து இவங்க என்ன பண்ணல? சொந்தமா புறப்படல, அவங்களுடைய சொந்த பலத்துல புறப்படல, அவங்களுடைய சத்துவத்திலேயே அவங்களுடைய வல்லமையிலேயே அவங்க என்ன பண்ணல? புறப்படலை. கர்த்தர் அவங்களை புறப்பட பண்ணினார். அவங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவங்களை அன்னைக்கு விடுதலை ஆக்குச்சு. அல்லேலூயா. ஆமா, ரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் இவங்க குடியிருந்ததுனால பாதுகாக்கப்பட்டாங்க. ரத்தம் பூசப்படாத வீடுகளில் இருந்தவங்க அன்னைக்கு சங்கரிக்கப்பட்டாங்க. கர்த்தருடைய கரம் பலமா இவளை பாதுகாத்ததுனால இவளுக்கு ஒரு பெரிய மீட்பு உண்டாயிற்று. ஆகவே ரத்தத்தினாலே இவர்கள் மீட்கப்பட்டார்கள் அப்படின்றத அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரிவிக்கணும். ஆமே. அப்ப கூடார பண்டிகை ஆசரிக்கப்படும் பொழுது ஒன்று முக்கியமான காரணம் என்னன்னா, ரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வேண்டியது ரொம்ப அவசியம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே நீங்க? இது யாருக்கோ நடக்கிற மாதிரியே நீங்க கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க. யாருக்கோ இல்லை, நமக்கு. ஏன்னா நீங்களும் நானும் கூட ரத்தத்தினால தான் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, உங்களையும் என்னையும் ஒரு ரத்தம் மீட்டிருக்கிறது. அந்த ரத்தம் சிந்தப்படாவிட்டால் உங்களுக்கு எனக்கும் மீட்பே கிடையாது, வாழ்வே கிடையாது. நீங்களும் நானும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், சங்காரத்துக்குரியவர்கள், அழிவுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். ஆனா கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய ரத்தம் நம்மளை மீட்டது. ஆமென். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப ரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டார்கள். ரெண்டாவது, இவங்க வனாந்திரத்தில் வழிநடத்தின அந்த காலங்கள் 1 நாள் 2 நாள் கிடையாது. கர்த்தர் இந்த ஜனங்களை 40 வருஷம் வனாந்திரத்தில் உங்களை வழிநடத்தி இருக்கிறாரு. 40 வருஷம் இவங்க வாழ்க்கையில் 1 நாள் கூட அவங்க சாப்பாடு இல்லாமல் இருந்தது கிடையாது. 1 நாள் கூட அவங்க தண்ணி இல்லாமல் இருந்தது இல்லை. தண்ணி கிடையாம ஒரு 2-3 நாள் என்னவோ அவங்க அலைஞ்சாங்க. அது கூட கர்த்தர் அவங்களுக்கு ஊற்றுகளை புறப்பட பண்ணிட்டார். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன்,
கர்த்தர் அவங்களை எப்படி போஷிச்சார்? ஒவ்வொரு நாளும் தேவ தூதர்கள் சாப்பிடுகிற வானத்து மன்னாவினால் போஷிச்சார். இவங்க போய் விதைக்கல, இவங்க அறுவடை செய்யல, இவங்க எதுவும் பிரயாசப்படலை, ஆனா கர்த்தர் இவங்களை போஷிச்சார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இரவில அக்கினி ஸ்தம்பம், பகல்ல மேக ஸ்தம்பம். கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறார் தம்முடைய ஜனங்களை? அப்படியே கோழி தன்னுடைய குஞ்சுகளை சட்டையில மூடிக்கொள்ற மாதிரி அவருடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். மேக ஸ்தம்பமா வந்து ஒரு வெயில் அவங்கள சேதப்படுத்திடக்கூடாது, ஒரு இருள் அவங்கள சேதப்படுத்திடக்கூடாதுன்றதுல தேவன் எவ்வளவு அழகா பாதுகாக்கிறார். கர்த்தருடைய வழிநடத்தல் உங்களோட உங்க வாழ்க்கையில இருக்கோம்னா, ஆண்டவர் உங்களை கைட் பண்ணுவார்னா, ஆண்டோட பிரசன்னத்துல நீங்க இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் ஒரு குறைவும் வராது, ஒரு நாளும் ஒரு தீங்கு உங்களை அணுகாது. நம்புறீங்க? ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.